பெருந்துறையிலிருந்து சேலம் நோக்கி போன பஸ் அது. அதுல வந்து அந்த பெரியவர் டிக்கெட் பெருந்துறையில தான் ஏறி இருக்காரு, பெருந்துறையிலேருந்து சேலத்துக்கு டிக்கெட் எடுத்திருக்கிறாருன்னு அவர் பாக்கெட்ல இருந்த டிக்கெட் சொல்லுது. அந்த பகுதி வந்து நல்ல மதிப்பீடுகளை இழந்த ஒரு பகுதியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இன்னும் நகரத்தில் இருக்கக்கூடிய மோசமான விளைவுகள்லாம் அங்கே இன்னும் போய் சேர்ந்துருக்காதுங்கிற சூழல்ல அங்கேயும் ஏதோ அவசரத்தில் இவங்க கீழே இறக்கி வச்சுட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறத வந்து எப்படி அதான் அது வந்து எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு பெரிய டிஸ்கனெக்ட் ஆரம்பிக்குது. ரவிக்குமார் சொல்ற மாதிரி மதிப்பீடுகள் சுத்தமாக போயிடுச்சுங்கிறது மட்டும்தான் அதில் பார்க்க முடியும். எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரேடியாக மனிதம் செத்து விட்டதுன்னு சொல்லிடலாமா அப்படின்னு தெரியல. பல நேரங்களில் வந்து பயம், அச்சம் அல்லது வேற இது இனம் புரியாத சில பேர் வந்து ஒரு முக்கியமான ஒரு உதவி தேவைப்படுற இடத்துலேருந்து ஓடுறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அது வந்து அவர்கள் மனிதம் செத்து விட்டதுனால இல்லை, ஒரு இனம் புரியாத அச்சம் வந்து நிறையா மக்களை எந்த ஒரு செயலையும் ஈடுபடாமல் செய்ய வச்சிருக்கு. இப்போ ஒருத்தர் தெருவில் இன்னொருத்தரை போட்டு அடிச்சுட்டு இருக்காரு, நம்ம எதுக்கிட்ட அங்கே போவோம், அங்கே போனால் நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் வரும், நம்ம மாட்டுக்கு போயிடுவோம் அப்படிங்கிறது வந்து அந்த பயத்தை அவர்களுக்கு ஏதோ கொடுக்குது. மனிதர்களுடைய மனசுக்குள்ளே போய் கம்ப்ளீட்டாக சைக்கலாஜிக்கலாக அனலைஸ் பண்ணுற அளவுக்கு எனக்கு தெரியல. ஆனால் அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். இந்த இடத்துல ஏதோ ஒரு அச்சம் இருந்திருக்கலாம். நான் வேற பக்கத்தையும் பார்க்குறேன். இந்த மாதிரி இது வந்து சென்னையில் ஒரு விதத்தில் பார்க்கும்போது சென்னையில் நடந்தால் இந்த மாதிரி பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. சென்னையில் இதுக்கு முற்றிலும் வேற மாதிரியான ஒரு செயலை செய்யறதுக்கும் உடனடியாக 108 கூப்பிடுறதுக்கும் ஆம்புலன்ஸில் கொண்டு போய் பக்கத்தில் இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கும் கூட இங்கே ஆட்கள் இருக்கலாம். ஸோ இது வந்து இடம், கிராமம், ஒரு சிறுநகரம், பெருநகரம், ஒரு கார்பரேஷன் அப்படின்லாம் கூட இதை பிரித்து பார்க்க முடியுமா? இதுக்கு வந்து இதுக்குன்னு நம்ம ஒரு சில கேம்பெயின் பண்ணலாமா? அதுதான் நம்ம பார்க்கணும். இப்போ இதை வந்து சரிப்படுத்த முடியும்னு எனக்கு தோணுது. அதான் இந்த மாதிரியான சரிவு மதிப்பீடுகளுடைய சரிவு அப்படிங்கிறது வந்து நகர்ப்புறம் கிராமப்புறம்னு வித்தியாசம் எதுவும் கிடையாது. நகர்ப்புறங்கள்லேயும் அதிகமாக அர்ப்பணிப்போட செயல்படக்கூடிய நிறைய பேர் இருக்கிறாங்க. அவசரம், வேலை அப்படின்னு ஓடுறவங்க இருக்கிறது, அதுக்கு நடுவிலேயே கூட நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு பார்க்க முடியுது. இன்னைக்கு ஒப்பீட்டளவில் நான் என்ன சொல்லுவேன், நகர்ப்புறம் வந்து பரவாயில்லன்னு தான் இந்த மாதிரியான மதிப்பீடுகள் தொடர்பான விஷயத்தில். இன்னும் சொல்ல போனால் அதுக்கான வசதிகள் பதிரி சொன்ன மாதிரி அந்த வசதிகள் வந்து நகர்ப்புறத்தில் அதிகமாக இருக்கு. கிராமப்புறங்கள் இன்னும் அங்கே போய் சேர்றதுக்கான எதுவே இல்லை. இப்போ கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா முன்ன வந்து புறநகர் பகுதி சார்ந்த ஒரு கலாச்சாரம், ஒரு உதிரித்தன்மை இருக்கும். அது வந்து இப்போ இன்னைக்கு வந்து கிராமங்களை வந்து ரொம்ப பாதிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. அதில் முக்கியமானது வந்து குடிங்கிறது ஒரு முக்கியமான காரணம். அது மாதிரியான இலவசங்கள் அது இன்னொரு முக்கியமான காரணம். இதெல்லாம் வந்து குறுக்கீட்டுக்கு மன்னிக்கணும். அதில் நீங்க சொல்றதெல்லாம் வந்து ஒரு பை ப்ராடக்ட் ஆஃப் வேற ஏதோ ஒரு தீமை அப்படின்னு பார்க்கணுமா, இல்லை இதையே முன்னிறுத்தி பார்க்கணுமா? இல்லை, இதுவே முன்னிறுத்தியே பார்க்க வேண்டிய அளவுக்கு இதெல்லாம் முக்கியமான கூறுகளாக இருக்குது. ரெண்டாவது நான் இன்னொன்று பார்க்குறேன். இப்போ சமூக வலைத்தளங்களில் அண்மையில் நான் 2 விஷயத்தை பார்த்தேன். ஒன்று வந்து காரில் வந்து ஒரு பெண் அடிபட்டு கிடந்த மாதிரி வந்து கார் இருக்கும். அது மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் இறங்கி உதவி செஞ்சிடாதீங்க, அது கொள்ளையடிக்கிறதுக்கு ஒரு இது மாதிரியான ஒரு தந்திரமாக பண்ணுறாங்க, நீங்கள் போய் உதவி செய்யணும்னா உடனே வந்து உங்களை தாக்கிடுவாங்க, இதை வந்து இப்போ சர்க்குலேட் பண்ணுங்கள். அதே போல் ஒரு குழந்தை வந்து வழி தெரியாமல் நின்று வழி கேட்கும், அது மாதிரி பெண்கள் யாரும் அது மாதிரி குழந்தை நின்னா நீங்கள் போய் உதவி செய்யாதீங்க, அப்படி அது வந்து நேராக கொண்டு போய் திருநெல் யாராவது அது ஒரு கூட்டம் இருக்குது. இப்படியான செய்திகள் வந்து இன்றைக்கி சமூக வலைத்தளங்களில் வந்து பரவிக்கிட்டு இருக்கு. இது உண்மையான செய்திகளாக கூட இருக்கலாம். ஆனால் இது என்ன மனநிலை உருவாக்குதுன்னா, எந்த இதுக்குள்ளாரையும் நம்ம வந்து யாராவது ஆபத்தில் இருக்காங்கன்னா, ஒரு குழந்தையாக இருந்தாலும் சரி, ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி, நம்ம உதவக்கூடாது, அப்படி உதவ போனோம்னா நம்ம ஆபத்தில் சிக்கிக்குவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வந்து இன்றைக்கி வலுவாக கொண்டு வருது. இது மாதிரியான செய்திகள் வந்து உடைய மிக முக்கியமான பாதிப்புகளில் ஒன்றாவும் இதை நான் பார்க்க வேண்டியிருக்கு. எனவே நான் அதுதான் கேட்குறேன், வந்து நம்ம இன்றைக்கி வந்து ஒரு சுயநலமிகளுடைய ஒரு தலைமுறையை நம்ம உருவாக்கிட்டு இருக்கோமா பல விதங்களில். இன்றைக்கி இது மாதிரியான நல்ல கருத்துக்களை அல்லது ஒரு அற ஒழுக்கங்களோ விழுமியங்களோ நல்ல மதிப்பீடுகளையோ கொடுக்கறதுக்கு நமக்கு வேறு எந்த சிஸ்டமும் இல்லை. எங்கே இருந்து வந்து அது கையளிக்கப்படுது? குடும்பத்தினால கையளிக்கப்படுறதில்ல. ஏன்னா பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்குமான பேச்சே இன்றைக்கி குறைஞ்சி போச்சு. மூத்த குடிமக்கள் வந்து இல்லை, கூட்டு குடும்பமே இல்லை. அப்போ அங்கேருந்தும் அவங்களுக்கு எந்த மதிப்பீடும் வர்றதில்லை. இந்த கனெக்டிவிட்டி வந்து பயங்கரமாக உடையுது.
எனவே இதை வந்து நம்ம கவனத்தில் எடுத்துக்கிட்டு இதை எப்படி சரி பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு நம்ம இதை பார்க்க வேண்டியிருக்குன்னு இதை சரி பண்ணுறதுக்கான முயற்சியில் வந்து மாரல் கிளாஸஸ் அப்படின்னு சொல்கிறத நீங்கள் ஏற்கிறீங்களா? இல்லை, மாரல் கிளாஸ் முக்கியம் இல்லை, இங்கே ப்ராக்டிக்கலான சில விஷயங்கள் தேவை. நான் வந்து ரவிக்குமார் சொல்கிற ஒரு விஷயத்தை ஏற்றுக்கிறேன். அந்த கூட்டு குடும்பங்கள் உடையிறதும் சமூக குழுக்கள் உடையிறதும் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போ இதற்கு மாற்றுன்னு ஒன்று முன்னே நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்ததுன்னா மூத்த ஒருத்தர் இம்மீடியட்டாக அந்த இடத்த கண்ட்ரோலில் எடுத்துப்பார். அப்பா நீ நிறுத்து, வண்டி நிறுத்து, நீ இதை பண்ணு, உங்களை கூப்பிடு அப்படின்லாம் சொல்லுவார். இப்போ அந்த யார்கிட்ட போய் கேட்டால் நமக்கு அந்த தகவல் கிடைக்குங்கிறது தெரியாமல் ஒரு தடுமாறும் பொழுது வேறு அமைப்பு அங்கே வரணும். இப்போ நம்ம வந்து எல்லாரும் உடனே பார்க்கக்கூடிய அமைப்பு இந்த அரசமைப்பு. இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, யாருக்காவது ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னா உடனடியாக இந்த எண்ணை கூப்பிடுங்கள், உடனடியாக இந்த செயல்களை செய்யுங்கள்னு சினிமா தியேட்டரில் விளம்பரம் மாதிரியெல்லாம் அதை போட்டுட்ருக்கு அரசு. அதே மாதிரி தான் இப்போ வந்து இதே பஸ்ஸில் ஓடும் பஸ்ஸில் யாருக்காவது ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் உடனடியாக இந்த எண்ணை கூப்பிடுங்கள் அப்படின்னா ஒவ்வொருத்தர் கையில் 2 மொபைல் ஃபோன் வச்சுருக்காங்க, கூப்பிட்டுருப்பாங்க. என்னுடைய பார்வை இந்த இடத்துல வந்து அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல எல்லாருக்குமே ஒரு பெரிய பதற்றம் வந்திருக்கு. நம்ம இதை ஒரேடியாக வந்து இது ஒரு 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 சமூகத்தின் ஒட்டுமொத்த வீழ்ச்சின்னு பார்க்கறத விட்டுட்டு அனைத்து மக்களுக்கும் அங்கே இருக்கிறவங்களுக்கும் ஒரு பெரிய பதற்றம், என்ன செய்யறதுன்னு தெரியல. இது வந்து இவங்க அத்தனை பேருமே என்னுடைய ஒப்பீனியன்ல வீட்டுக்கு போய் எல்லாருக்குமே ஒரு குற்ற உணர்ச்சி இருந்திருக்கும். பெரும்பாலும் ஐயோ இப்படி நம்ம பண்ணியிருக்க கூடாதோ, வேற ஏதோ செய்திருக்கணுமோன்னு, என்ன செய்யணும்னு தெரியாம பண்ண ஒரு விஷயத்த நம்ம என்ன செய்யணுங்கிறத சொல்லி கொடுத்தாலே இதை சால்வ் பண்ணிடலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இதுல இருந்து தனியாக பயணம் செய்யக்கூடாதுங்கிற முடிவுக்கு வந்து ஒவ்வொருவரும் வர முடியுமா? இல்லை, அப்படி வந்து போனோம்னா இது வந்து இந்த நிர்பயா வழக்கு தொடர்ந்து பெண்களை வந்து இன்னும் திருப்பி வீட்டுக்குள்ளார வச்சு கதவு முன்ன மாதிரி ஆகிடக்கூடாது, அப்படி போயிடக்கூடாது. இது அந்த மாதிரியான இது அது சாத்தியமும் இல்லை. இதை வந்து இதனால் எல்லாரும் தனியாக பிரயாணம் பண்ணுறது தவிர்ப்பாங்கன்னு நம்ம சொல்லிட முடியாது. ஆனால் இதுக்கான வேறு வழிமுறைகளை நம்ம கண்டறியணும். நம்ம வந்து பொதுவாக வந்து என்ன நினச்சிட்டு இருக்கோம், மேற்குலகில் இந்த மாதிரியான மதிப்பீடுகளை இல்லாமல் போச்சு, அங்கே வந்து இந்த அன்புக்கே இடம் இல்லை, எல்லாமே அன்பே இல்லாதவர்கள் தான் மேற்குலகில் வாழ்கிறாங்கன்னு. ஆனால் அங்கே வந்து இது மாதிரியான ஒரு சம்பவம் நடக்காது, கட்டாயம் நிச்சயமாக நடக்கவே முடியாது. ஆனால் நம்ம என்ன நினைச்சு இப்போ பண்ணிகிட்ருக்கோம்னா, நாகரிகங்கிற பேரில் மேற்குலகில் இருக்கிற சீரழிந்த விஷயங்களை மட்டும் உள்வாங்கிட்டு இருக்கோம். அதனுடைய பொறுப்புங்கிறத வந்து நம்ம அதுலேருந்து கற்றுக்கிறதே இல்லை. மேற்குலகிலேருந்து பொறுப்புங்கிறதையோ அது ஜனநாயகங்கிறதையோ சுத்தமாக கற்றுக்கவே மாட்டேங்கிறோம். அதை வந்து எப்படி நம்ம கொண்டு வர்றது? இது வந்து நான் திரும்ப இது வந்து அரசாங்கங்களுடைய பொறுப்பு, நிறுவனங்களுடைய பொறுப்பு, இப்படியே நான் வந்து யார் மேலேயாவது பொறுப்பை சுமத்துறதை விரும்பலை. நமக்கு ஒவ்வொருத்தவங்களுக்குமே அந்த பொறுப்பு இருக்குது. இதை நம்ம கொண்டு வர்றதுக்கான ஒரு கூட்டு முயற்சி தேவை. அதே அந்த பஸ்லேயே யாராவது ஒருத்தர் ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருந்தா இந்த கும்பல் மனோபாவம் இருக்குது பாருங்க, உடனே எல்லாரும் சேர்ந்து உதவி செஞ்சுருப்பாங்க. அந்த இனிஷியேட்டிவ் எடுக்கிறவங்க இன்னைக்கு வந்து குறைஞ்சி போயிடுறாங்க. அதுதான் பிரச்சனை. அந்த இனிஷியேட்டிவை எப்படி யார் எடுக்கிறது, எப்படி பண்ணுறது, அந்த முயற்சிகளை நம்ம எப்படி மேற்கொள்றது? இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்காக பொதுப்புதற்கு நிகழ்ச்சி உங்கள் இருவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.